ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாமா. ஒரு கடையில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு காலிஃப்ளவரை போட்டு ஒரு நிமிஷம் கழித்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பெருசாக ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேங்க. இன்னொரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை 3 லவங்கம் ஒரு ஏலக்காய் 10 பல் பூண்டை பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெதங்கிறதுக்கு அப்புறமும் நான் ஆல்ரெடி 2 வெங்காயத்தை லைட்டாக சாட் பண்ணி அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம்லாம் நல்லா வெதங்கிறதுக்கு அப்புறமா 2 தக்காளி 6 முந்திரியை பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1 மினிட் ஸ்லோலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டுக்கோங்க. பட்டாணி கம்பல்சரி போடணுங்க. நான் டக்குன்னு செஞ்சதுனால என்னால் பட்டாணி போட முடியல. இங்கே பட்டாணியும் கிடைக்கல. ஸோ அதனால தான் உங்ககிட்ட பட்டாணி இருந்தால் கண்டிப்பாக போட்டு செய்யுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிட்டு நம்ம சுடுதண்ணில் போட்டு வச்சு இந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்லோலி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா காலிஃப்ளவர் வெந்து வந்தோடனே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி. பை.